நான். ரெண்டு பேரும் நல்லா சாமி கும்பிட்டுக்கோங்கம்மா. அக்கா எங்கக்கா பிள்ளைங்க யாரையுமே காணோம்? பிள்ளைங்க இங்கெங்கம்மா இருக்காங்க? எல்லாரும் மண்டபத்திலே இருக்காங்க. யாரும் வீட்டுக்கு வரல. நீங்கள் ரெண்டு பேரும் விளக்கேற்றணும்ல, அதனால் உங்களை மட்டும்தான் கூட்டிகிட்டு வந்திருக்கு. நிறைய பேர் மண்டபத்தில் இருக்காங்கல்ல, எல்லார் கூடயும் அங்கேயே விளையாடிட்டு இருக்காங்க. ஆமாக்கா, நானுமே ரொம்ப நேரமாக கையலை பார்க்கணும் தேடிட்டே இருக்கேன். அவன் கண்ணில் படவே மாட்டேன்றா. கையில் இந்த சரண்யா கூடயும் சந்தியா கூடயும் அங்கே விளையாடிட்டு இருந்தாமா, அதனால் வந்திருக்க மாட்டா. எல்லாம் மண்டபத்தில் தான் இருக்காங்க. எப்படியும் அவனும் இங்கே தானே இருக்க போகிறா, பாப்ப. அக்கா வந்துட்டியாம்மா? எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டல்ல? எடுத்துகிட்டு வந்துட்டேன்க்கா. நீங்களே கொடுங்க. சந்தோஷ் இந்தாப்பா. அர்ஜுன் இந்தாங்க. நீங்கள் ரெண்டு பேரும் குடிச்சிட்டு அப்படியே உங்கள் பொண்டாட்டிங்களுக்கும் கொடுங்க. அதே மாதிரி நீ கொஞ்சம் பாலும் சாப்பிட்டுட்டு உங்கள் பொண்டாட்டிக்கும் கொடுங்க. அக்கா எனக்கு பால் அவ்வளவா பிடிக்காதுக்கா. கண்டிப்பாக பால் குடிச்சே ஆகணுமா? ஆமாம்மா பிரியா, கொஞ்சமாச்சும் சாங்கியத்துக்குன்னு குடிக்கணும்ல. கொஞ்சமாக குடிச்சிட்டு மீதி சந்தோஷ்கிட்ட கொடுத்துரு, அவன் முழுசாக குடிச்சிருவான். என்ன நீ எல்லாமே நானே குடிக்கணுமா? இவ்வளோ பெரிய கிளாஸ் ஃபுல்லா பால் கொடுத்துருக்கீங்க, எப்படி நானே குடிக்கிறது? என்ன சந்தோஷ், அதெல்லாம் குடிக்கணும். பொண்டாட்டிக்கு எதுனாலும் நீ தானே பண்ணி ஆகணும். அவளுக்கு பிடிச்சது பிடிக்காதது எல்லாத்தையும் நீ தான் அனுசரித்து போகணும். அதனால் கண்டிப்பாக அவளுக்கு வேண்டான்னா அதை நீ தாங்கிக்கணும், உனக்கு வேண்டான்னா அதை அவள் தாங்கிப்பா. இதுதான் அவங்களோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறது. அதனால் எதுவும் மறுப்பு சொல்லாமல், அவளுக்கு வேண்டான்னு சொல்கிறாளா, அப்போ அதை வேஸ்ட் பண்ணாமல் நீ முழுசாக குடி. சரிங்க நீ. சரி சரி, நீங்கள் குடிங்க, நாங்கள் உள்ளே போகிறோம். வசந்தி வாமா. அனு, ஃபர்ஸ்ட் நீ குடிச்சிட்டு கொடு. இல்லைங்க, நீங்களே ஃபஸ்ட்டு குடிச்சிட்டு கொடுங்க. ஏன் செல்லக்குட்டி, நான் குடிச்சிட்டு கொடுத்தாதான் குடிப்பீங்களா? நீ குடிச்சிட்டு குடிடி. இல்லை பரவாயில்ல, நீங்களே ஃபஸ்ட்டு குடிச்சிட்டு கொடுங்க, அப்புறம் நான் குடிச்சிக்கிறேன். அப்புறம் நான் நிறைய குடிச்சிட்டேன் சாப்பிட்டுட்டேன்னு ஃபீல் பண்ணக்கூடாது, ஓகேவா? அதெல்லாம் நான் ஒன்றும் ஃபீல் பண்ண மாட்டேன். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. என்ன மேடம், நான் திரும்ப குடிச்சிருக்கேன், அப்புறம் எனக்கு குடிச்சிருக்கீங்களா? என்ன வலிக்குதா? போங்க. என்னப்பா சாப்பிட்டாச்சா? ஆ, அதெல்லாம் சாப்பிட்டாச்சு நீ. சரி சரி, சந்தோஷ் அர்ஜுன் ரெண்டு பேரும் ரூமுக்கு போங்க. நீங்கள் போயிட்டு ரிசப்ஷனுக்கு ரெடி ஆகுங்க. பிள்ளைங்க ரெண்டு பேரும் இந்த ரூமில் ரிசப்ஷனுக்கு ரெடி ஆவாங்க, சரியா? அண்ணி, அதான் எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல்ல அண்ணி, அப்புறம் ஏன் நானும் அர்ஜுனும் ஒரு ரூம்ல ரெடி ஆகணும்? நானும் பிரியாவும் ஒரு ரூம்ல ரெடி ஆகுறோம் அண்ணி. சந்தோஷ், விளையாடாத, அமைதியாக இருக்கணும். நீங்கள் அப்புறம் ரிசப்ஷனுக்கு ரெடியாகி வர மாட்டீங்க. போங்க முதல்ல. அனு, பிரியா, மேக்கப் போடுறவங்க வந்துட்டாங்கம்மா. அதனால் கீழே என் ரூமில் இருக்க சொல்லியிருக்கேன். ரெண்டு பேரும் அங்கே போய் ரெடி ஆகிக்கோங்க. சரிங்கக்கா. அனு, என்னடி உடனே சரின்னு சொல்லிட்ட? நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே ரெடி ஆகுவோமே. அதெல்லாம் முடியாது. போங்க, நான் போயிட்டு மேக்கப்லாம் போட வேண்டாமா? அடி பாவி, உனக்கு புருஷனோட மேக்கப் தான் அவ்வளோ முக்கியமா போச்சாடி? பிரியா, அதான் அண்ணிலாம் கிளம்பிட்டாங்கல்ல, வாடி செல்லக்குட்டி, நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு ரெடி ஆயிட்டு வருவோம். எனக்கு நீ ரெடி பண்ணுவியா, உனக்கு நான் ரெடி பண்ணுவேனா, ஓகேவா? அடிப்படுவீங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. அதெல்லாம் முடியாது. இப்போ நீங்கள் போகிறீங்களா இல்லை அக்காவை கூப்பிட்டுமா? அக்கா. ஏய் சரி சரி, இப்போ எதுக்கு அண்ணி எல்லாம் கூப்பிடுற? நீ போய் தனியாவே ரெடி ஆயிக்கோ, நான் தனியாவே ரெடி ஆயிக்கிறேன். அது அந்த பயம் இருக்கணும். என்னடா ரெடி ஆயிட்டியா? டேய், நமக்கு ரெடியாக ஒரு 10 நிமிஷம், நாம அவ்வளோதான் ரெடி ஆயிட்டோம். அவங்க ரெடி ஆனாங்களான்னு தெரியலையே. ரெண்டு பேர் ரெடி ஆயிட்டீங்களாப்பா? வாங்கப்பா கிளம்பலாம். அண்ணி நாங்க ரெடி, அவங்க ரெண்டு பேரும் ரெடி ஆனாங்களான்னு தெரியலையே. அவங்கெல்லாம் எப்போவோ ரெடிப்பா, வாங்க. பாத்தியாடா, நம்ம கொஞ்ச நேரம் தூங்கிட்டோம், அந்த கேப்ல ரெண்டு பேரும் ரெடி ஆயிட்டாங்க. இப்போ பாரு, நாம லேட் ஆன மாதிரியும் அவங்க சீக்கிரமா ரெடி ஆன மாதிரியும் ஆயிடுச்சு. அது தெரிஞ்ச விஷயம் தானே, வா போலாம். அதான் நாலு வாங்கப்பா கிளம்பலாம். கால் வந்துடுச்சு.
ஏங்க சொல்லுங்க. இன்னும் எவ்வளோ நேரங்க இந்த ஃபோட்டோஸ்லாம் எடுப்பாங்க? போதுங்க, நிறுத்த சொல்லுங்களேன். ஏய், இப்படி ஃபோட்டோ எடுக்க தானடி காசு அவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம். அப்புறம் அவங்க வேலையை அவங்க பார்க்கணும்ல. இல்லைங்க, எல்லார் முன்னாடியும் இப்படிலாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக போஸ் கொடுக்கறது ஒரு மாதிரியா இருக்குது. போதுமே. அப்படியா மேடம்? இப்போவே இவ்வளோ வெக்கப்பட்டா அப்புறம் என்ன? இல்லை, இப்போவே இவ்வளோ வெக்கப்படுறீங்க, அப்புறம் நைட்டு. என்ன நைட்டு? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குங்க. வீட்டுக்கு போன உடனே முதல்ல ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு நல்லா படுத்து தூங்கணும். அவ்வளோ டயர்டாக இருக்குது தெரியுமா? என்னது? படுத்து தூங்கணுமா? இவ புரிஞ்சு பேசுறாளா இல்ல புரியாம பேசுறாளா? ம், இவ என்ன ஐடியால இருக்கானே புரியலையே. ஹலோ, ஏங்க, என்னாச்சு? என்ன அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க? ஆ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அனு, உண்மையாவே போய் தூங்கணும் நான் சொல்கிறேன். ஏங்க, நான் என்ன சும்மாவா சொல்கிறேன்? எவ்வளோ டயர்டாக இருக்குது தெரியுமா? எனக்கு படுத்தா நல்லா 2 நாள் தூங்குவேன். அவ்வளோ டயர்டாக இருக்குது. ஏன் தூங்கக்கூடாதா? இன்னும் ஏதாச்சும் சாங்கியம் இருக்குமோ? அச்சோ பாவம், ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டேன் போல. டென்ஷன் ஆயிட்டாரோ? ஆனால் எனக்கு உண்மையாகவே இன்னைக்கு இதில் விருப்பம் இல்லை தான் மாமா. நாம் இன்னும் நிறைய லவ் பண்ணணும். நமக்கும் நிறைய ஆசை இருக்குல்ல. உங்களுக்கும் நாங்கள் இதுவரையும் லவ் பண்ணி எங்கேயும் வெளியெல்லாம் சுற்றலன்னு ஆசை இருக்குது. அதெல்லாம் செய்யணும்ல. அதுக்குள்ளே லைஃப்பை ஏன் ஸ்டார்ட் பண்ணணும்? இன்னொரு கொஞ்ச நாள் லவ் பண்ணலான்னு தான் தோணுது. ஆனால் அதை நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியலையே. இப்போ சும்மா விளையாட்டுக்கு பண்ணதுக்கே நீங்கள் மூஞ்சி மாறிடுச்சு உங்களுக்கு. இதை நான் சொன்னால் நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியல. சரி, பார்க்கலாம். என்னாச்சு மேடம்? ரொம்ப நேரமா அமைதியா இருக்க மாதிரி தெரியுது. இவ்வளோ நேரம்லாம் என் பிரியா அமைதியா இருக்க மாட்டாளே. அவளால பேசாமே இருக்க முடியாது. என்னன்னு தெரியலையே, ஒரே ஆச்சரியமா இருக்கு. அது ஒன்றும் இல்லைங்க. நமக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல. இதுக்கப்புறமும் நான் பழையபடி பேசிகிட்டே இருந்தால் நல்லாவா இருக்கும்? இனிமேலாச்சும் அடக்க ஒடுக்கமாக அமைதியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எவ்வளோ நேரம் ஃபாலோ பண்ண முடியுதுன்னு. என் பிரியா லொடலொடன்னு பேசிட்டே இருந்தா தாண்டி அழகு. இப்படி அமைதியா இருக்க பிரியாவெல்லாம் எனக்கு பிடிக்காது. எப்பயுமே டாக்கட்டிவா இருக்க பிரியாவை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நீ வீணா இந்த மாதிரி பேசாம அமைதியாலாம் இருக்கக்கூடாது. நல்லா கலகலன்னு இருக்கணும்டி செல்லம். ஆமாங்க, என்னாலும் இப்படிலாம் அமைதியாக இருக்க முடியல. ஓகே, நான் நானாகவே இருந்துக்கிறேன். எதுக்கு கல்யாணம் ஆயிட்டுன்னு என்ன நான் மாற்றிக்கணும் இல்லை? கரெக்டு தான் செல்லம். அப்புறம் இன்னைக்கு நைட்டு நம்ம 2 பேரும் ஒன்றா தான் ஸ்டே பண்ண போகிறோம். ஆமாம், நான் தான் உங்கள் வீட்டுக்கு வந்துடுவேன்ல. அப்புறம் வேற எங்கே போய் நான் ஸ்டே பண்ண முடியும்? உங்கள் கூட தான் ஸ்டே பண்ணி ஆகணும். அது ஒன்றும் இல்லானு, இன்னைக்கு நமக்கு நமக்கு எதுக்கு இப்போ நமக்கு நமக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? என்னன்னு சொல்லுங்க. இல்லடி, நமக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் இல்லை, அதான். சார் ஃபுல்லாக அதே மூடில் தான் இருக்கீங்க போலயே. ஏய் சீச்சி, என்ன பிரியா, நான் ஒன்றும் அவ்வளோ கெட்ட பையன்லாம் கிடையாது. அது நினைக்கலன்னு நான் ஒன்றும் போய் சொல்லலையே. தோணுச்சு சொல்லிட்டேன் தானே. இதுக்காக நீ என்ன அதே நினச்சிட்டு இருக்கேன்னா சொல்லக்கூடாது. நைட்டு தானே, அது அப்புறம் பேசிக்கலாம், ஓகேவா? நல்லாவே சமாளிக்கிறீங்கங்க. ஆமாம், என்னன்னு தெரியலையே, என் செல்லக்குட்டி ரொம்ப நேரமாக வாங்க போங்க ரொம்ப மரியாதை கொடுத்து பேசிகிட்டு இருக்கீங்க. அதான் என்னன்னு எனக்கு புரியல. அதுதான் நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல. இனிமேல் எல்லார் முன்னாடியும் உங்களை பேர் சொல்லி கூப்பிட முடியாது. வாடா போடான்னு சொல்ல முடியாது. எல்லாம் பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? உங்களுக்கு மற்றவங்க முன்னாடி நான் அப்படி கூப்பிடுறது நல்லா இருக்காதுல்ல. உங்களுக்கும் மதிப்பாக இருக்காது. அதான் நான் மற்றவங்க முன்னாடியாச்சும் உங்களை வாங்க போங்கன்னு கூப்பிட்டுக்கிறேனே. பார்க்குறேன்டி எவ்வளோ நாள் இதை ஃபாலோ பண்ணுறேன்னு. அது வந்து சந்தோஷ், என்னால் முடிஞ்ச வரையும் நான் ஃபாலோ பண்ணுவேன். ஆனால் என்னைக்கே தெரியாமல் எப்பயாச்சும் பேர் சொல்லி கூப்பிட்டாலும் கூப்பிட்டுருவேன். என்ன பண்ணுறது? அதான் நானும் ஒவ்வொரு டைமும் கான்ஷியஸாக கூப்பிட்டுட்ருக்கேன். பார்க்கலாம். இப்போ தான் மேடம் சொன்னீங்க வாங்க போங்கன்னு கூப்பிடுவேன்னு. இப்போவே சந்தோஷம் பேர் சொல்லி தான் கூப்பிட்டீங்க. அச்சோ, ஆமாம்ல. சாரிங்க. இனிமே நான் கான்ஷியஸாகவே கூப்பிட்றேன். இனிமே உங்களை கூப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு கூப்பிடணும். அப்போ தான் கரெக்டாக வரும். சாரி. ஏ லூசு, என்கிட்ட எதுக்குடி இப்போ சாரி சொல்லிட்டு இருக்க? நீ ஏன் பொண்டாட்டிடி, நீ என்னை எப்படினாலும் கூப்பிடலாம். அதுக்கு உனக்கு தானே எல்லா உரிமையும் இருக்கு. நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? மற்றவங்க முன்னாடி வாங்க போங்கன்னு கூப்பிடு. அதுக்காக இப்போ எதுக்கு சாரி கேட்குற? நம்ம 2 பேர் தானே நிற்கிறோம். என்னை எப்பவும் நீ வாங்க போங்க கூப்பிடணும்னு நான் எதிர்பார்க்கல, சரியா? என்கிட்ட நாம 2 பேரும் தனியாக இருக்கிறப்ப நீ எப்படினாலும் கூப்பிடலாம். நான் உன்னை எதுவும் சொல்ல மாட்டேன், சரியா? அதை நினச்சிலாம் லூஸ் மாதிரி யோசிச்சுட்டு இருக்காத. ம் சரி, ஓகேங்க. சந்தோஷ், என்ன பண்ணுறீங்க? கையெடுங்க. ஏய் கொஞ்ச நேரம் இருடி. சும்மா கன்னத்துல தானே கை வச்சிருக்கேன். வேற எங்கேயோ கை வச்சிருக்க மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுவா. அமைதியா இரு. ஐ லவ் யூ செல்லம். அனு, அனு, அனு. சொல்லுங்க பிரியா.
என்னாச்சு மேடம், இப்படி அமைதியாக இருக்கீங்க? என்ன முகமே ஒரு மாதிரி வாட்டமாக இருக்குது, என்னாச்சு? அது பிரியா, இப்படி நம்ம ரெடியாக இருக்கோம்ல, இப்போ எனக்கு அது வந்து என்ன வாய் ரொம்ப உளருது போல. சித்தி, அடடே கயல் குட்டி, உன்னை சித்தி காலையிலேருந்து தேடிட்டு இருக்கேன் தெரியுமா? நீ ஜாலியாக விளையாடிட்டே இருந்திருக்க. சித்தியை பார்க்கணுன்னு இப்போ தான் உனக்கு தோணுச்சா? அது ஒன்றும் இல்லை சித்தி, எக்ஸாம்ஸ் நடக்குதா, அதனால் நானும் சரண்யாவும் மத்தியானமே வீட்டுக்கு வந்துட்டோம் சித்தி, படிச்சுட்டு இருந்தோம். இப்போ தான் நான் ரூம்லேருந்து வந்தேன். அப்போ தான் பெரியம்மா சொன்னாங்க நீங்கள் ரூமில் இருக்கீங்கன்னு. அதான் சித்தி உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். பாரா, என் தங்கம் படிப்பீங்களா? சித்திக்கும் சித்தப்பாக்கும் கல்யாணம், ஆனால் உட்காந்து 2 பேரும் படிச்சிருக்கீங்க, பரவாயில்லையே. அப்போ 10th சூப்பர் மார்க் எடுத்துருவீங்க, ஆமாம் தானே? ஆமாம் சித்தி, கண்டிப்பாக. அப்புறம் சித்தி, இனிமேல் நீங்கள் எங்கள் கூடயே தானே இருப்பீங்க? ஆமாம் தங்கம், இனிமே நானும் சித்தப்பாவும் நீயும் 3 பேரும் நம்ம ஒன்றா தான் இருப்போம், சரியா? இனிமேல் இந்த சித்தியும் சித்தப்பாவும் இருக்கும் உனக்கு, ஓகே? ஐ ஜாலி சித்தி, இனிமேல் நீங்களும் எங்கள் கூடயே இருப்பீங்கள்ல? ஆமாம் கயல், இனிமேல் நான் எப்பவும் உன் கூட தான் இருப்பேன். பாரா கயல், அப்போ இந்த அனு சித்தி உனக்கு வேண்டாமா? உங்கள் பிரியா சித்தி வந்த உடனே அவங்கக்கிட்டே பேசுகிற பற்றியா? என்னை நீ கண்டுக்கவே மாட்டேன்ற? ஐயோ அப்படி இல்லை சித்தி, நீங்கள் எப்பவும் இங்கே தான் இருப்பீங்க, அது எனக்கு நல்லா தெரியும். ஆனால் பிரியா சித்தி இனிமேல் இங்கே இருப்பாங்கன்னு எனக்கு இப்போ தானே தெரியும், அதான் கேட்டேன். எப்பயும் நீங்கள், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் சித்தி. சரிடா தங்கம், படிச்சிட்டிங்களா? நாளைக்கு என்ன எக்ஸாம்? நாளைக்கு இல்லை சித்தி, நாளைக்கு தான் மேக்ஸ் தான். நாளைக்கு எப்படியும் நீங்கள் ஃப்ரீ ஆகிடுவீங்க தானே சித்தி? நாளைக்கு எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, நிறைய டவுட் எல்லாம் நானும் சரண்யாவும் மார்க் பண்ணி வச்சுருக்கோம். நாளைக்கு நீங்கள் உங்ககிட்ட கேட்டுக்க சொல்லி பெரியம்மா சொன்னாங்க. அப்படியா? சரிடா, நாளைக்கு நான் மத்தியானத்துக்கு மேலே உட்காந்து என்னென்ன டவுட் இருக்கோ எல்லாம் கிளியர் பண்ணுறேன். அதுக்குள்ளே எல்லாருமே ரிவைஸ் பண்ணிடணும் 2 பேரும், ஓகே? ஓகே சித்தி. சரி கயல், நீங்கள் போய் சாப்பிட்டுட்டு நல்லா தூங்குங்க, நாளைக்கு பார்க்கலாம். ஓகே சித்தி, குட் நைட் சித்தி. குட் நைட் அனு சித்தி. அனு, இப்போ சொல்லு, என்னாச்சு அனு? அது பிரியா, இன்னைக்கு எனக்கு இதில் விருப்பம் இல்லை. இன்னைக்கு இது வேண்டாமே. என்ன விருப்பம் இல்லையா? என்ன அனு சொல்கிற? ஆமாம் பிரியா, அது ஏன்னா அவருக்கும் எனக்கும் இன்னும் நிறைய தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது, புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. இப்போது நாங்கள் லவ் பண்ணோம், ஆனால் எங்கேயுமே நாங்கள் வெளியே எங்கேயும் போனதே இல்லை, அது உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. நாங்கள் வீட்டிலே தான் இருந்தோம், எப்படியோ வீட்டிலே பேசி முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு 10 நாளாக தான் நான் அவர்கிட்ட க்ளோஸாக பேசவே ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்குள்ளே இதெல்லாம்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. இன்னும் நாங்கள் 2 பேரும் நல்லா லவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதான். என்ன அனு குழந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க? இங்கே பாரு, நீங்கள் சேர்ந்து வாழ டைமில் உங்களால் புரிஞ்சிக்க முடியாதுன்னு யார் சொன்னாங்க? அதெல்லாம் நீங்கள் 2 பேரும் நல்லாவே லவ் பண்ணியிருக்கீங்க. இன்னும் நான் சொல்ல போனால் நிறைய விஷயம் 2 பேரும் சொல்லாமல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க. அப்புறம் என்ன? இல்லை பிரியா, அதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனாலும் அவருக்கு இன்னும் நிறைய ஆசை இருக்குது. நாங்கள் லவ் பண்ணுறப்ப இப்படிலாம் இருக்கணும்னு அவருக்கு நிறைய ஆசை இருந்திருக்கு. அந்த ஆசையெல்லாம் எதுவுமே எங்கள் வீட்டில் நடந்ததே கிடையாது. அதெல்லாம் நடந்துடணும்னு நானும் ஆசைப்பட்றேன். அவர் ஆசைப்படுற மாதிரி நாங்களும் நிறைய லவ் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறது, இது ஒரு கட்டாயத்தினால ஆரம்பிக்காமல் அதே நடக்கிறப்ப நடக்கட்டும்னு இருக்கலாம்ல. அதுதானே நல்லாயிருக்கும் பிரியா. நீ ஆசைப்படுறதெல்லாம் கரெக்டு தான். நீ வேணா அண்ணாக்கிட்டே சொல்லிப்பாரு, அவ்வளோதானே. அதுக்கு ஏன் இப்படி பயந்துட்டு மூஞ்ச தொங்க போட்டுட்ருக்க? நீ சொன்னா அண்ணா கேட்க மாட்டாரா என்ன? அது தெரியல பிரியா, பேசி பார்க்கணும். இருந்தாலும் இது எப்படி நான் ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதான் கொஞ்சம் தயக்கமாக இருக்குது. அவர் எதுவும் தப்பாக நினச்சிக்கிட்டாருன்னா, ஏதாச்சும் கோவப்பட்டுட்டாருன்னா, அதான் யோசனையாகவே இருக்குது. என்னது, அர்ஜுன் அண்ணா உங்கள் மேலே கோவப்படுவாரா? அதெல்லாம் சான்ஸே இல்லைனோ. நீ சொல்லிப்பாரு, நீ ஆசைப்படுறது ஒன்றும் தப்பு இல்லையே. இது கட்டாயத்தினால நடக்காமல் தானாக உங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகி நடக்கணும்னு நினைக்கிறேன். இதில் எந்த தப்பும் இல்லை. நீ அண்ணா கிட்ட பேசிப்பாரு. லக்ஷ்மி, சொல்லுங்க அத்தை. ஆமாம், எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டியா இல்லையா? எல்லாம் ரெடிங்க அத்தை. சரி சரி, நல்ல நேரம் முடியறதுக்குள்ளே 2 பேரையும் ரூம்க்கு அனுப்பிவிடு. சரிங்க அத்தை. அத்தை, என்னம்மா அனு வேணும் சொல்லு. அக்கா, எனக்கு அத்தைக்கிட்ட கொஞ்சம் பேசணும்க்கா. ஐயோ, அத்தை வேற நல்லா பேசுவாங்களா இல்லையான்னு தெரியலையே. நல்ல நாள் அன்னைக்கு எதுவும் இவ்வளோ திட்டாமல் இருந்தாங்கன்னா சரி. இந்த அனு வேற எதுக்கு இப்போ இங்கே நிற்கிறான்னு தெரியல. லக்ஷ்மி, இனிமே இவ்வளோ நான் அத்தன் கூப்பிட்டானா அவ்வளோதான் பார்த்துக்கோ. ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க? அனு உங்களை அத்தன் தானே கூப்பிட்டாகணும். அவள் ஏதோ உங்ககிட்ட பேசணுமா அத்தை? கொஞ்சம் பொறுமையாக இருங்களேன், என்ன சொல்கிறான்னு கேட்போம். இங்கே பாரு லக்ஷ்மி, நீங்கள்லாம் பண்ணி வச்ச கல்யாணம் இது, சரியா? நான் மனப்பூர்வமாக இவளை என்னோட வீட்டு மருமகளை நான் ஏற்றுக்கவே இல்லை, ஏற்றுக்கவும் மாட்டேன். நான் முன்னாடியே சொன்னது தானே. இனிமேல் இவள் என்கிட்ட அத்தை சொத்தன் நின்று பேசினா அப்புறம் நான் மனுஷியாக இருக்க மாட்டேன். அவள் வேலை உண்டு அவள் உண்டுன்னு இருக்க சொல்லு. என்கிட்ட பேசுகிற வேலைலாம் வச்சுக்க வேண்டான்னு சொல்லு. இவளால் தான் என் பையனும் என்கிட்ட பேசுறதே நிறுத்திட்டான். எவ்வளோ நல்லா கலகலன்னு அம்மா என்கிட்ட பேசிட்டு இருந்த பையன் இப்போலாம் என்கிட்ட பேசக்கூட மாட்டேன்றான். எல்லாம் இவ வந்தனால தானே. அத்தை, நான் பண்ணது தப்பு தான் அத்தை. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சு ஏற்றுக்கோங்க அத்தை.
நான் இனிமே நீங்கள் எப்படி ஆசைப்படுறீங்களோ அதே மாதிரி இருக்கேன் அத்தை. ப்ளீஸ் அத்தை, என்னையும் அவரையும் மன்னிச்சு ஏற்றுக்கோங்க. இந்த பாரு லக்ஷ்மி, இன்னைக்கு தான் கல்யாணம் நடந்திருக்கு. நான் முதல் நாளே திட்ட வேணான்னு ஒரு இதில் இருக்கேன். என்னை திட்ட வச்சிட வேண்டான்னு சொல்லு. போய் அமைதியாக அவள் வேலை உண்டு அவள் உண்டுன்னு இருக்க சொல்லு. கிளம்ப சொல்லு இங்கேருந்து. அத்தை நான் பேசிக்கிறேன் அத்தை, நீங்கள் கோவப்படாதீங்க. நீங்கள் போய் படுங்க அத்தை, நான் பார்த்துக்கிறேன். என்னானு இன்னைக்கு வந்து நீ பேசி திட்டு வாங்கிக்கணுமா சொல்லு. அமைதியாக இருக்கலாம்லம்மா. அக்கா, அத்தைக்கு என் மேலே இவ்வளோ கோவம் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கலக்கா. கல்யாணம் முடிகிற வரையும் அமைதியாக இருந்தனால என்னை மன்னிச்சு அவங்க மருமகளாக ஏற்றுக்கிட்டாங்கன்னு நினச்சேங்க்கா. அதான் அவங்க கிட்ட பேசி ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். ஆனால் இப்போதான்க்கா தெரியுது அவங்க இன்னும் என்னை மருமகளாக ஏற்றுக்கவே இல்லைல்ல. அதுவும் என்னக்கா இவ்வளோ கோவமாக இருக்காங்க. அவரும் அவங்க கிட்ட பேசாமல் இருக்கிறதுக்கு நான் தான் காரணம்னு சொல்கிறாங்கக்கா. அவர் ஏன் பேசாமல் இருக்காருன்னு எனக்கு தெரியல. இப்போ எதுக்குன்னு இதெல்லாம் நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருக்க? நீ உன் வாழ்க்கையை சந்தோஷமாக ஆரம்பிக்கிற நாள். நீ வந்து இதை பற்றிலாம் யோசிச்சுட்டு இருக்காத. வா உள்ளே போகலாம் வா. இல்லைக்கா, நான் தான் அம்மாவையும் பையனையும் பிரித்து வச்சிருக்கேனாக்கா. லூஸு மாதிரி அதையும் இதையும் நினச்சி யோசிச்சுட்டு இருக்காதானோ. நீ தான் பிரித்து வச்சேன்னு இப்போ யார் சொன்னாங்க? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அர்ஜுனுக்கும் அவங்க அம்மாவுக்கும் சண்டைனா அது உன்னால் மட்டும்தான் வருமா? வேறு எந்த பிரச்சனையும் இருக்காதா? அவங்க 2 பேருக்குள்ள சண்டைங்கிறது அம்மாக்கும் பையனுக்கும் உள்ள பிரச்சனை. அதில் நீ எல்லாத்தையும் உன் தலைமையில் போட்டுக்காத. கிளம்பி வா. அக்கா சொன்னா கேளனோ, வா. ம்.